க்ளோஸ் ஆகும். இது கேனானுக்கு இருக்குது, சோனிக்கு இருக்குது. நீங்கள் எந்த பிராண்டுக்கு பேட்டரியோட மாடல் சொல்லி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3 கேனான் பேட்ரி இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இது ஒரிஜினல் பேட்ரி கேனான். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா நான் டூப்ளிகேட். ஸோ வந்து டூப்ளிகேட் தான். பட் ஆனால் இந்த பேட்ரி பார்த்தீங்கன்னா நான் ஒரு டைம் கீழே போட்டேன். கீழே போட்டதில் பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆகலைன்னு சொல்லி நான் தனியாக அதை மென்ஷன் பண்ணி வச்சுருக்கோம். ஜஸ்ட் ஒரு டைம் கீழே போட்டிருக்கோம், அது ஒர்க் ஆகலை. பட் அது ரெண்டும் இப்போ ரொம்ப நாளாக ஒரு 1.5 வருஷமோ 2 வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த பேட்டரியை. இதுவும் கெனானோட ஒரிஜினல் பேட்ரி, இதையும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து எனக்கு அப்போ வந்து இந்த கேஸ் இருந்துருந்துச்சு அப்படின்னா இது கொஞ்சம் நான் சேஃப்டி பண்ணியிருப்பேன். இந்த பேட்ரி போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். இதில் பார்த்திங்கன்னா பேட்ரி வந்து இன்னும் ஒரு ஃபுல்லுமே கவர் ஆகிடும். மூணு பேட்டரியும் பார்த்திங்கன்னா நீட்டாக கவர் ஆகுது. இதோட பார்த்திங்கன்னா எஸ்டி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்கு. எஸ்டி கார்டு ஸ்லாட்டில் இதை வச்சிடலாம். சும்மா ஒரு கார்டு இதையும் பார்த்திங்கன்னா போட்டு க்ளோஸ் டைப் தான், நல்லா நீட்டாக வைக்கலாம். நீங்கள் அது பெரிய எஸ்டி கார்டு இருந்துச்சு அப்படின்னா அது இங்கே 2 எஸ்டி கார்டு வச்சுக்கலாம். அது சின்ன எஸ்டி கார்டு இருந்தாலும் அதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம், சேஃப்டியாக இருக்கும். கீழ் விழுந்தால் அவ்வளோ சீக்கிரத்தில் டேமேஜ் ஆகுதுங்க. அது மாதிரி நல்லா குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்கு. எவ்வளோ திக்னஸ் போட்டு நல்லா நீட்டாக தான் கொடுத்துருக்கு. இந்தளவுக்கு க்ளோஸ் ஆகும். பாக்ஸும் பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியான டீரில் தான் இருக்கும், ஹெவியாக இருக்கும். கீழே போட்டாலும் அந்தளவுக்கு டக்குனெலாம் உடையிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. திக்னஸ் தான் இருக்குது, நல்லா ஹெவியான இப்போ வெயிட்டாகவும் இருக்குது.